சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான ரெசிபி தான். பீர்க்கங்காய் தோலை வச்சு நம்ம ஒரு சட்னி ரெசிபி, இல்லை நீங்கள் துவையலாகவும் சொல்லிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கிற ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பேனில் ஆயில் சேர்த்துப்போம். ஆயில் நல்லா சூடான பிறகு நம்ம சேர்க்க வேண்டிய பொருள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, பூண்டு பல் ஒரு 10 பூண்டு பல் உரித்து தான் சேர்த்துக்குங்க. இஞ்சி ஒரு 15 கிராம்ஸ், அதாவது பூண்டும் இஞ்சியும் எப்போவுமே பாதி பாதியாக சேருங்க. 100 கிராம் பூண்டுனா 50 கிராம் இஞ்சி, அந்த ஈக்குவலில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆனியன் நல்லா ஒரு 300 கிராம் அளவுக்கு ஆனியன். வரமிளகா காரத்துக்கு ஒரு 10 to 12 உங்கள் காரத்துக்கு பொறுத்தது. புளி ஒரு சின்ன அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ லைட்டாக நம்ம வதக்கின பிறகு நம்ம தோல் சீவி வச்சுருப்போம் இல்லையா பீர்க்கங்காவோட, அதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி சேர்த்துக்குங்க. நான் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நான் போட்ட ரெசிபி பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் பீர்க்கங்காய் சாம்பார் போட்டிருந்தேன் மீல்ஸ் ரெசிப்பியில். ஸோ அதோட தோலில் தான் நான் ஈவினிங் இப்போ நல்ல பழமான தக்காளி பழத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் சேர்த்த தக்காளி பழத்தோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும். ஸோ நல்ல பழமான தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி நம்ம இது மாதிரி ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு நல்லாவே வதங்கிடும். வதங்கின பிறகு மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. துருவின தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா துருவின தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அரைக்கும் போது. உப்பு 1 டேபிள் ஸ்பூன். இப்போ எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது துவையலாக வேணும்னா நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியை கொஞ்சம் லைட்டாக தெளித்து. நான் சட்னி பதம், ஸோ அதனால் கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிட்டு தண்ணி ஆட் பண்ணிப்பேன். உங்களுக்கு மாதிரி துவையல் வேணும்னா நல்லா திக்காக அரைச்சி ரைஸில் பிணைஞ்சி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சட்னினால் தண்ணியை நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தாளிப்போம். நான் தாளித்து வச்சுட்டேன். கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுட்டேன். இப்போ தாளிப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காய் ரொம்ப பிடிக்கும், ஆனால் தோலெல்லாம் அவாய்ட் பண்ணி குப்பையில் போடுறீங்கன்னா தயவுசெய்து இனிமேல் குப்பையில் போடாதீங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இந்த சட்னி அரைச்சிட்டு சுட சுட இட்லி இல்லை பூ மாதிரி நமக்கு தோசை ஊத்தாப்பம் மாதிரி நீங்கள் இட்டு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் நிறைய மருத்துவ குணம் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கோ நம்மளும் சாப்பிடும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தோசை நல்லா சூடாக சுட்டு இது மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கிற தோசையில் இந்த சட்னியை தொட்டு சாப்பிடும் போது வேறு லெவலுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.